அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஃபஸ்ட்டு யூனிட்டோட 4 முக்கியமான தலைப்பு பார்த்தோம். அதாவது ஃபஸ்ட்டு தலைப்பான இந்தியாவின் இயற்கை அமைப்பு, அதாவது புவியியல் அமைப்பு எப்படி இருந்ததை பற்றி பார்த்தோம். மலைகளை பார்த்தோம், பீடபூமிகள் பார்த்தோம், சிந்து கங்கை சமவெளி எப்படி இருந்தது பார்த்தோம். அந்த இந்தியாவையோட பாதுகாப்பு அரணாக திகழும் வட இந்திய மலைகள், தென்னிந்திய மலைகள். வட இந்திய மலைகள் என்னென்னன்றதை பார்த்தோம், அதோட உயரம் என்ன, அதில் கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய முக்கிய பீடபூமிகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பீடபூமி, இதிலிருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பீடபூமிகள். உலகின் மிக உயர்ந்த பீடபூமி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திபெத் பீடபூமி. இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் பீடபூமி. ஓகேங்களா, இந்தியாவுடைய உலகத்தினுடைய அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துங்க. ஓகேங்களா, இந்தியாவில் மிகப்பெரிய பீடபூமி எது அப்படின்னா தக்கான பீடபூமி. உலகின் மிக உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. இந்தியாவின் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி எதுன்னா தக்கான பீடபூமி. இது முக்கோண வடிவிலான் ஆனது. ஓகேங்களா, ஏன்னா இந்தியாவிற்கு, அதாவது தென்னிந்தியாவிற்கு மிக பயனுள்ள பீடபூமி எதுன்னா இந்த தக்கான பீடபூமி. அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இது எப்படி இருந்தது அப்படின்னா முக்கோண வடிவில் காணப்பட்டது இந்த தக்கான பீடபூமி. இது எந்த மாதிரியான உருவில் இருந்ததுன்னா 3 பக்கம் மலைகளாலும், என்னென்ன மலைன்னு பார்த்தோம்னா விந்திய சாத்புர மலை, கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த 3 கிழக்கு மலைத்தொடர்களாலும், அடுத்து 3 பக்கம் கடலாலும். என்னென்ன கடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா ஆகிய 3 கடலாலும் இந்த தக்கான பீடபூமி சூழப்பட்டுள்ளது. ஓகேங்களா, தக்கான பீடபூமியோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கில் உயர்ந்தும் கிழக்கில் சரிந்தும் இந்த தக்கான பீடபூமி காணப்பட்டது. தக்கான பீடபூமி எந்த மாதிரியான பீடபூமினா இது மிகவும் பழமையான பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிக பழமையான பீடபூமி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தக்கான பீடபூமியை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, அதைத் தொடர்ந்து கோதாவரி நதிக்கரையில் பாமினி அரசுகள் தோன்றியது. அதாவது இந்தியாவோட இயற்கை அமைப்பு பார்த்துட்ருக்கோம். இந்த தக்கான பீடபூமியில் முக்கியமான விஷயம் என்னென்ன பேரரசுகள் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பாமினி அரசு தோன்றுது. அது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி நதிக்கரையில் உருவாகுது. அதை தொடர்ந்து துங்கபத்ர நதிக்கரையில் எந்த பேரரசு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசு தோன்றியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடற்கரை சமவெளிகள். ஓகேங்களா, இந்தியாவோட புயல் அமைப்பு, இந்தியாவோட இயற்கை அமைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற துணை தலைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை சமவெளிகள். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7516.6 கிலோமீட்டர். இதோட மேற்கு கடற்கரையில் 6 பெரிய துறைமுகங்களும், கிழக்கு கடற்கரையில் 7 மிகப்பெரிய துறைமுகங்களும் பெற்றுள்ளது. மேற்கு கடற்கரை குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் முதல் கன்னியாகுமரி வரையும், கிழக்கு கடற்கரை கன்னியாகுமரி முதல் மேற்கு வங்கம் வரையும் காணப்படுகிறது. கோவா முதல் மங்களூர் வரை கனரா கடற்கரையும், மங்களூர் முதல் கன்னியாகுமரி வரை மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா கோவா முதல் மங்களூர் வரை உள்ள கடற்கரை எது அப்படின்னு கேட்பாங்க, கனரா கடற்கரை. மங்களூர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடற்கரை எதுன்னு கேட்பாங்க, எது மலபார் கடற்கரை. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது குஜராத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் காண்ட்லா துறைமுகம் மிக முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரத்தில் மும்பை மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகமும், கோவாவில் மர்மகோவா, கர்நாடகாவில் மங்களூர், கேரளாவில் கொச்சி துறைமுகமும் அமைந்துள்ளது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறைமுகம் அப்படின்றத இதான் இப்போ சொன்னேன். மறுபடியும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறேன். குஜராத்தில் காண்ட்லா துறைமுகம், மகாராஷ்டிரத்தில் மும்பை மற்றும் ஜவஹர்லால் நேரு துறைமுகம், கோவாவில் மர்மகோவா, கர்நாடகாவில் மங்களூர் துறைமுகம், கேரளாவில் கொச்சி துறைமுகமும் அமைந்துள்ளது. அடுத்து கிழக்கு கடற்கரை எப்படி இருந்தது, இந்தியாவோட கிழக்கு கடற்கரை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரையில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர் துறைமுகம், ஆந்திராவில் விசாகப்பட்டினம், ஒரிசாவில் பாரதீப், மேற்கு வங்காளத்தில் ஹால்தியா மற்றும் கொல்கத்தா துறைமுகமும் அமைந்துள்ளது. ஓகேங்களா, கடற்கரை சமவெளியில் எந்த மண் அதிகம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வண்டல் மண் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தீவுகள். வங்காள விரிகுடாவில் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகள் அமைந்துள்ளது. இதோட தலைநகர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் பிளேர். இந்த அந்தமானில் மொத்தம் 23 தீவுகளும், நிகோபாரில் மொத்தம் 13 தீவுகள் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். அரபிக்கடலில் லட்சத்தீவுகள் அமைந்துள்ளது. இந்த லட்சத்தீவோட தலைநகர் என்ன, கவரத்தி. இந்தியாவோட முக்கிய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்தியா உலகின் 7வது பெரிய நாடாக கூறப்படுகிறது.
அடுத்து இதோட சதுர கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்தியா. உலகின் 2.4% பரப்பளவை கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 17.3% பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடி. 2011இல் கல்வி கற்றோரின் விழுக்காடு 74.04% என்று கூறப்படுகிறது. இந்தியா வடக்கு தெற்காக நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3214 கிலோமீட்டர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது. இது கிழக்கு மேற்கோட இதோடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2933 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேசம் முதல் குஜராத் வரை இந்தியாவை வடக்கு தெற்காக 2 பிரிக்கும் கோடு என்று 2 கோடு உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை வடக்கு தெற்காக 2ஆக பிரிக்கும் கோடு கடகரேகை. ஓகேங்களா. இந்தியாவை கிழக்கு மேற்காக பிரிக்கும் கோடு என்ன அப்படின்னா தீர்க்க ரேகை. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எதுன்னா கோவா. மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் சிக்கிம். மக்கள் தொகையில் சிறிய மாநிலம் எது அப்படின்னு ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவோட சிறப்பு அம்சங்கள் உள்ள ரொம்ப முக்கியமானது மட்டும் ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லிட்டு வரேன். ஓகேங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் மிகப்பெரிய மாநிலம் எது பீகார். மக்கள் தொகை அடர்த்தியில் மிக குறைவான மாநிலம் அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. அடுத்து இந்தியாவிற்கு முதலில் வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியர்கள். அவர்களை தொடர்ந்து கிரேக்கர்கள், பாரசீகர்கள், ஹூனர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள். தார் பாலைவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. இந்தியாவோட அண்டை நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட அண்டை நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான். ஓகேங்களா. இதுவரைக்கும் இந்தியாவோட புவியியல் அமைப்பு எப்படி இருந்தது, அதோட இயற்கை அரண்கள் எப்படி இருந்தது, அது இந்தியாவுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கால இந்திய வரலாறு, சோர்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. நம்மளோட பழங்கால இந்திய வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்பொருள் சான்றுகள், இலக்கிய சான்றுகள். ஓகேங்களா. இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்ன, லிட்டரரி சோர்சஸ் என்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அல்லது தொல்லியல் துறை என்று இந்த துறை அழைக்கப்படுகிறது. எது? தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை. இன்னொரு பேர் என்ன? தொல்லியல் துறை அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொல்லியல் துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் எப்போ அதை உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1861 உருவாக்குறாரு. இதே நினைவு சின்னங்கள், அதாவது இந்தியாவுடைய நினைவு சின்னங்களின் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கர்சன் பிரபு. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கும் தொல்லியல் துறையை உருவாக்கியவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நினைவு சின்னங்களின் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார்? கர்சன் பிரபு. அதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா. இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கியவர் சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எப்போ உருவாக்குறாரு? 1861. நினைவு சின்னங்களின் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? கர்சன் பிரபு. ஓகேங்களா. இந்த தொல்பொருள் சான்றுகளில் 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டுகள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள். ஓகேங்களா. இந்த கல்வெட்டுகள் நம்ம பார்க்க போகிற அடுத்த தலைப்பு என்னென்னா கல்வெட்டுகள். இதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம எது பார்க்க போகிறோம்னா அசோகரின் பாறை கல்வெட்டு. நான் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி கிளாஸ் எடுக்கும்போதும் சொல்லியிருக்கேன். இந்த அசோகரின் பாறை கல்வெட்டுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அசோகரின் எந்த பாறை கல்வெட்டு கலிங்க போரை பற்றி விவரிக்கிறது அப்படின்றத பற்றி கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுலேருந்து கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது முக்கிய பாயிண்ட். ஏன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரும்போதே எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றது தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் ஃபஸ்ட்டு கல்வெட்டுகளை பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் அசோகரின் பாறைத்தூண் கல்வெட்டு, ரெண்டாவது சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டு, அடுத்து கலிங்க மன்னன் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு, அடுத்து 2ஆம் புலிகேசின் அயோலை கல்வெட்டு, கௌதமி பாலாஸ்டி வெளியிட்ட நாசிக் குகை கல்வெட்டு. இந்த கல்வெட்டெல்லாம் எந்தெந்த விஷயங்களை தெரிவிக்குது அப்படின்றத நான் பிஜிடிஆர்பியில் டிஎன் கரியர் சர்வீஸில் வர பிஜிடிஆர்பி கிளாஸில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா அதே சொன்னது திரும்ப திரும்ப வருன்றதுனால இது எந்தெந்த கல்வெட்டுன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இதோட விளக்கங்கள் அதில் இருக்குது. ஓகேங்களா. என்னென்ன கல்வெட்டு? அசோகரின் பாறை கல்வெட்டு, சமுத்திரகுப்தரின் அலகாபத்தூன் கல்வெட்டு, கலிங்க மன்னன் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் அயோலை கல்வெட்டு, கௌதமி பாலாஸ்டி வெளியிட்ட நாசிக் குகை கல்வெட்டு. அடுத்து ஸ்கந்தகுப்தரின் நாசிக்கில் உள்ள பிடாரி ஒற்றை கல்வெட்டும் முக்கிய கல்வெட்டாக நமக்கு இந்தியாவை பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு. அதைத் தொடர்ந்து ருத்ரதாமனின் குவாலியர் கல்வெட்டு, அஷரின் பாஞ்சாரோ கல்வெட்டு, அசோகரின் பிறப்பிடம் பற்றி கூறும் ருமிண்டே கல்வெட்டு.
ருமிண்டை கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டோம்னா அசோகரின் பிறப்பிடம் பற்றி கூறிடும் கல்வெட்டு ருமிண்டை கல்வெட்டு. அடுத்து மாண்டசோர் கல்வெட்டு. மாண்டசோர் கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் குமாரகுப்தரை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த தொல்லியல் துறையில் வந்து இந்தியாவை அறிவுறுத்தும் முக்கிய ஆதாரங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தொல்லியல் துறையை பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கல்வெட்டு பற்றி பார்த்தோம், ரெண்டாவது நாணயங்கள். ஓகேங்களா, இந்த நாணயங்கள் ஒரு நாட்டோட ஆட்சி எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத அறியவும் முக்கிய ஆதாரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாணயங்கள். ஓகேங்களா, அதில் நாணயங்களை கொண்டு நம்ம எதெல்லாம் அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னர்களின் கால வரிசையை அறிய முடியும். ஓகேங்களா, ஒரு நாணயத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் அறியணும்னு பார்த்தோம்னா மன்னர்களின் கால வரிசை, யாருக்கு பிறகு யார் ஆண்டாங்க, எந்த வருஷம் ஆண்டாங்க அப்படின்றத பற்றியே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து எந்த மன்னர்களெல்லாம் நாணயத்தின் மூலமாக அவங்களோட சிறப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் தன் நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்று வெளியிட்டுள்ளார். அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு இசையில் மிகுந்த ஆர்வம் உள்ளதாக கூறப்படுகிறது. பண்டை கால நாணயங்கள் அதோட உருவங்களும் அடையாளங்களும் வச்சு இது எந்தெந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி அறியலாம். அடுத்து நாணயங்கள் மூலம் எந்தெந்த நாட்டவர்கள் நம்ம இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க அப்படின்றத அறியலாம். அதுபடி கிரேக்கர்களுடைய வருகை நாணயங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து இந்திய ரோமானிய கடல் வாணிகம் பற்றி அறிய உதவும் ஆதாரங்களாக இந்த நாணயங்கள் காணப்படுகிறது. ஏன்னா இந்தியாவுக்கும் ரோமானியருக்கும் கடல் வாணிகம் எப்படி இருந்தது, கடல் வாணிகத்தோட இந்தியாவோட சிறப்புகள் என்ன, ரோமானியர்கள் எப்படி இந்தியாவில் வந்து வாணிபம் பண்ணாங்க அப்படின்னு அறிய உதவுவதற்கு முக்கிய ஆதாரங்களாக இந்த நாணயங்கள் பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நினைவு சின்னங்கள். தொல்லியல் துறையோட 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று கல்வெட்டுகள், ரெண்டாவது நாணயங்கள், மூணாவது நினைவு சின்னங்கள். ஓகேங்களா, அடுத்து நினைவு சின்னங்களில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தட்சசீலம், லோத்தல் ஆகியவற்றில் கிடைத்த கட்டிடங்கள், கற்களிலால் ஆன சிலைகள், பானைகள், உருவங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவோட அதாவது நம் நாட்டின் பண்பாட்டு வரலாற்றினை நாம் அறிவுறும் முக்கிய ஆதாரங்களை இந்த நினைவு சின்னங்கள் பார்க்கப்படுகிறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாஞ்சி சாரநாத். இந்த சாஞ்சி சாரநாத் போன்ற இடங்களில் உள்ள நினைவு சின்னங்கள் புத்தரை பற்றியும் அசோகரை பற்றியும் நமக்கு விளக்குகிறது. ஓகேங்களா, சமயத்தை பற்றி ஒரு உதவும் அரிய ஆதாரங்களாகவும் இந்த சாஞ்சி சாரநாத் நமக்கு முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. அடுத்து என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுர சிற்பங்கள் வந்து பல்லவர்கள் காலத்தை விளக்குகிறது. ஓகேங்களா, அடுத்து அஜந்தா குகை ஓவியங்கள், அதாவது அஜந்தா குகை ஓவியங்களும் முக்கிய நினைவு சின்னங்களாக பார்க்கப்படுகிறது. அஜந்தா குகை ஓவியங்கள், மதுரா கோயில் ஆகியவற்றும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன, இலக்கிய சான்றுகள். ஓகேங்களா, இந்த இலக்கிய சான்றுகள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமய சார்புடைய இலக்கியங்கள், சமய சார்பற்ற இலக்கியங்கள். ஓகேங்களா, இந்த சமய சார்புடைய இலக்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதையெல்லாம் சமய சார்புடைய இலக்கியங்களாக பார்க்கப்படுகிறது. இதை உள்ளடக்கிய அதாவது 4 வேதங்களும், பிராமணங்களும், ஆரண்யங்களும், உபநிடதங்களும், ராமாயணமும், மகாபாரதத்தோடு சேர்ந்து 18 புராணங்கள் மற்றும் புத்த சமண சமய இலக்கியங்களும் சமய சார்புடைய இலக்கியங்களாக பார்க்கப்படுது. ஓகேவா, அடுத்து சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி. ஓகேங்களா, இது எப்போ எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா கிபி 1149 1150 இது எழுதப்பட்டிருக்கு. இது எதை பற்றிய விளக்கங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் வரலாற்றை பற்றி அறிய உதவும் ஆதாரங்களாக இந்த கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி. இது ஆல்ரெடி இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி என்ற நூலை எழுதியவர் யார், கல்கனர் எழுதிய நூல் எது, ராஜதரங்கிணி. இது எப்போ எழுதினாங்க 1149 1150. ஓகேங்களா, இந்த கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி எதை பற்றிய விஷயங்களை நமக்கு தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர் வரலாற்றை பற்றிய விளக்கங்களை அறிகிறது. ஓகே, காஷ்மீர் வரலாற்றை அறிய உதவும் நூல் எது, இல்லை காஷ்மீர் வரலாற்றை அறிய உதவும் நூலை எழுதியவர் யார்? ஒரே கொஸ்டின் தான், ஒரே பாயிண்ட் தான். இதில் மொத்தம் நான் 6 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்றத உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை இத்தனை விளக்கமாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, அடுத்து விசாகதத்தரின் முத்ராட்சசம். இது சந்திரகுப்த மௌரியர் பற்றியும் சாணக்கியர் பற்றியும் இது விளக்கங்களை நமக்கு தருகிறது. அடுத்து அர்ஷர் எழுதிய ரத்னாவளி, நாகானந்தம், பிரியதர்ஷிகா போன்ற நூல்கள் சமூக கலாச்சாரத்தை பற்றி விளக்கும் நூல்களாக நமக்கு தருகிறது. ஓகேங்களா, இது அர்ஷர் எழுதிய நூல்கள் என்னென்ன, ரத்னாவளி, நாகானந்தம், பிரியதர்ஷிகா.
இல்லை இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நமக்கு இலக்கியம், அதாவது சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்ன அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். அது என்னென்ன நூலெல்லாம் நமக்கு இந்தியாவை பற்றி அறிவதும் முக்கிய நூலா அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். அடுத்து காளிதாசரின் மாளவிகாக்னிமித்திரம், மேகதூதம், சாகுந்தலம், ரிதுவம்சம், ரகுவம்சம், குமாரகாவியம், விக்ரம ஊர்வசியம் போன்ற நூல்கள் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றி கூறுகிறது. இதுலேருந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்வரும் நூல்களில் எந்த நூல் காளிதாசரால் எழுதப்படவில்லை அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவர் என்னென்னலாம் நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த 4 ஆப்ஷனில் எந்த நூல் அவரால் எழுதப்படலை. நம்ம டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்கன்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம், காளிதாசர் எழுதிய நூல் மாளவிகாக்னிமித்திரம், மேகதூதம், சாகுந்தலம், ரிதுவம்சம், ரகுவம்சம், குமாரகாவியம், விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு நாம் படித்து வச்சுருப்போம். ஆனால் அவங்க கொஸ்டின் கேட்டது பின்வரும் நூல்களில் எந்த நூல் காளிதாசரால் எழுதவில்லை அப்படின்னு கேட்டுட்டு அபிஜன சாகுந்தலம் அவர் எழுதியிருக்காரு, மேகதூதம் அவர் எழுதியிருக்காரு, ரிது சம்ஹாரம் அது அவர் எழுதியிருக்காரு, தசகுமார சரிதம். ஓகேங்களா. இதில் இப்படி தான் கொஸ்டின் கேட்டாங்க. எந்தெந்த நூல் யார் யார் எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சது தான் யார் எழுதலை அப்படின்றத நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தண்டி எழுதிய தசகுமார சரிதம். இந்த தசகுமார சரிதம் தான் இதுக்கு முன்னாடி கேட்ட நான் கொஸ்டினில் அபிஜன சாகுந்தலம் காளிதாசர் எழுதியிருக்காரு, மேகதூதம் அவர் எழுதியிருக்காரு, ரிது சம்ஹாரம் அவர் எழுதியிருக்காரு. இந்த தசகுமார சரிதம் 4வது ஆப்ஷனாக இருந்தது. இந்த தசகுமார சரிதம் தான் காளிதாசர் எழுதலை. ஓகேங்களா. இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன 3 நூலும் காளிதாசர் எழுதியிருக்காரு. அப்போது அந்த தசகுமார சரிதம் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தசகுமார சரிதத்தை எழுதியவர் தண்டி. ஓகேங்களா. அடுத்து தண்டி வேறு என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தசகுமார சரிதம், கதசரித சாகரம், அடுத்து காவிய தரிசனம். ஓகேங்களா. இந்த நூலெல்லாம் தண்டி எழுதியிருக்காரு. அடுத்து கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம். எந்தெந்த நூலெல்லாம் நமக்கு இந்திய வரலாற்றை பற்றி அறிய உதவும் ஆதாரங்களாக நான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் முக்கிய நூலாக பார்க்கப்படுது. பாணினியின் அஷ்டத்தாயி எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். பாணினி எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஷ்டத்தாயி. அடுத்து மகாபாஷ்யம், பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், பாணரின் அர்ஷசரிதம், அஸ்வகோஷர் எழுதிய புத்த சரிதம், வசுமித்திரர் எழுதிய மகாவிபாஷம். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்பாங்க, இன்டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர், அஷ்டத்தாயியை எழுதியவர் பாணினி, பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாஷ்யம், பாணர் எழுதிய நூல் அர்ஷசரிதம், அஸ்வகோதர் எழுதிய நூல் புத்த சரிதம், வசுமித்திரர் எழுதிய நூல் மகாவிபாஷம். ஓகேங்களா. அடுத்து அயல் நாட்டவர் குறிப்புகள். அடுத்து நம்ம இந்தியாவை பற்றி அறிய உதவும் ஆதாரங்களில் முக்கியமாக பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயல் நாட்டவர் குறிப்புகள். நான் இப்போ இது கிளாஸாக சொல்லிட்டு இருக்கல, ஒரு கொஸ்டினை எப்படி கேட்கலாங்க, நம்மளோட கிளாஸில் நம்மளோட யூனிட்டில் எந்த மாதிரி கொஸ்டினெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அதில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், அயல் நாட்டவர் குறிப்புகள். அதில் வரலாற்று தந்தை அரிஸ்டாட்டிலின் பாரசீக பயண குறிப்புகளை நம்ம முக்கிய குறிப்புகளாக பார்க்குறோம். இந்தியாவை அறிய உதவும் அயல்நாட்டவர குறிப்புகளை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. எதுனா வரலாற்று தந்தை, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், வரலாற்றின் தந்தை அரிஸ்டாட்டில். அவருடைய பாரசீக பயண குறிப்புகள் இந்தியாவை அறிய உதவும் முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து செங்கடல் பயணம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார், பெரிப்ரூஸ். அவரோட நூலும் இந்தியாவை அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. செங்கடல் பயணம் என்ற நூலை எழுதியவர் யார், பெரிப்ரூஸ் எழுதிய நூல் எது, செங்கடல் பயணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அரியன், புளூட்டார்ச், ஸ்ட்ராபோ ஆகியோரின் குறிப்புகள். இதுவும் இந்தியாவோட முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது. அடுத்து தாலமியின் புவியியல் குறிப்பு எழுதியவர் யார், தாலமி. ஓகேங்களா. அடுத்து பிளினி எழுதிய இயற்கை வரலாறு. இந்த கொஸ்டினை டெட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார், பிளினி. ஓகேங்களா. அடுத்து மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார், மெகஸ்தனிஸ். ஓகேங்களா. அடுத்து யுவான் சுவாங்கின் சியூக்கி என்ற நூலும் இந்தியாவை அறியவதும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சீன பயணியான இட்சிங்கின் குறிப்புகளும் மிக முக்கியமான ஆதாரங்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அல்பரூனி எழுதிய தாரிக்-இ-ஹிந்த். ஓகேவா. தாரிக்-இ-ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார், அல்பரூனி. ஓகேங்களா. இது வரைக்கும் இந்தியாவை அறிய உதவும் ஆதாரங்களை பற்றி நாம் பார்த்தோம். என்னென்ன ஆதாரங்கள், தொல்லியல் துறை ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள். தொல்லியல் துறை ஆதாரங்களில் 3 பார்த்தோம், கல்வெட்டுகள், நாணயங்கள்,
நினைவு சின்னங்கள். இலக்கிய ஆதாரங்களில் சமய சார்புடைய இலக்கியங்கள், சமய சார்பற்ற இலக்கியங்கள், யார் யார் எந்த நூல் மூலயமா நம்ம இந்தியாவை அறிவுறும் ஆதாரங்களில் என்னென்ன முக்கிய நூலாக எழுதியிருக்காங்கன்றதை பற்றி பார்த்தோம். எந்த நூலெல்லாம் நமக்கு அது உபயோகமாக இருந்ததை பற்றி பார்த்தோம். அடுத்து வெளிநாட்டோரோட குறிப்பு, யாரெல்லாம் எந்தெந்த வெளிநாட்டோரில் அவங்களுடைய குறிப்பில் நம்ம இந்தியா பற்றி அறிவுறும் ஆதாரங்களை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலம் கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது நம்ம இந்தியா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற அடுத்த தலைப்பு என்ன? பழைய கற்காலம். பழைய கற்கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடோடி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. பழைய கற்கால மக்கள் கரடுமுரடான கற்களால் கொண்ட ஆயுதங்கள் கொண்டு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அடுத்து இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் முதலில் வாழ்ந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு பஞ்சாப் அப்படின்னு அழைக்கப்படுது. குவாட்சைட் என்னும் கற்களை அவர்கள் பயன்படுத்தியதால் குவாட்சைட் மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மத்திய பிரதேசத்தில் சோன் பள்ளத்தாக்கு சமவெளியில் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க. ராஜஸ்தானில் லூனி ஆற்று சமவெளி பகுதியில் இவங்க வாழ்ந்தாகவும் கூறப்படுகிறது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வாழ்ந்த சமவெளி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் சமவெளியில் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம், பல்லாவரம், செங்குன்றத்தில் உள்ள தொல்லுயிர் படிமம் மூலம் அவர்கள் அங்கேயும் வாழ்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோசெப்பியன்ஸ். இந்த ஹோமோசெப்பியன்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. எப்படின்னா நாடோட வாழ்க்கையை தவிர்த்து ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமும் ஒரு ஒரு பொருளை கொண்டு எப்படி வாழான்ற சிந்தனையை உருவாக்கிய மனிதன் யார் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹோமோசெப்பியன்ஸ் என்ற மனிதன். இது எந்த புக்ஸ்லையும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக ஒரு முறை கேட்டாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு தெரியாமல், அதாவது தன் சுய சிந்தனையை கொண்டு நிலையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் எந்த மனிதன் கேட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் இது கேட்டு அதாவது எங்களோட வரலாற்று ஆசிரியர்கள் மூலயமா கேள்விப்பட்ட அந்த ஆன்சர் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. தன் சுய சிந்தனை மூலம் பொருட்களை கொண்டு நிலையான வாழ்க்கை வாழ தன்னை தயார்படுத்தி கொண்ட மக்கள் எந்த இன மக்கள் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் என்று அவர் சொன்னதன் மூலமா நாங்கள் இப்போ உங்களுக்கு அந்த தகவலை நாங்கள் இப்போ பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்கற்காலம். இந்த இடைக்கற்காலம் எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 10,000 முதல் 6,000 வரையாக பார்க்கப்படுகிறது. மைத்ரோலிக் நுண்கருவிகள் பயன்படுத்திய காலம்தான் இந்த இடைக்கற்காலம். ஓகேங்களா. இது 1867 கார்லேஸ் என்பவர் விந்திய குகை பகுதியில் இந்த மைத்ரோலிக் நுண்கருவிகள் பயன்படுத்திய மக்களை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்தார். பீம்பேட்காவில் காணப்படும் குகை ஓவியங்கள் சமூக கலாச்சார முறை உறவு முறை தோன்றிய காலமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய இடைக்கால மையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாகர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் மிகப்பெரிய இடைக்கால மையம் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் பாகர்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத்தில் லாங்கச் என்ற இடமும் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண பழைய கற்காலம் பார்த்தாச்சு, இடைக்கற்காலம் பார்த்தாச்சு. ஏன்னா யூஜி டாப்பிக்கு என்னென்ன சிலபஸில் எந்த மாதிரியான டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா. இதோட விளக்கம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். பழைய கற்காலை பற்றி பார்த்தாச்சு, இடைக்கற்காலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 6,000 முதல் கிமு 4,000 வரை மெருகூட்டப்பட்ட பளபளப்பான கற்கருவிகளை இவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த கற்கால கருவிகள் எங்கெல்லாம் காணப்பட்டுருது அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் மலையில் உள்ள தாண்டிக்குடியில் இந்த புதிய கற்கால மக்களோட கற்கருவிகள் காணப்படுகிறது. அடுத்து மக்கள் ஓரிடத்தில் நிலையாக தங்கி குடிசையில் வாழ்ந்தனர் என்றும் கூறப்படுகிறது. முறையான கிராம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். ஆந்திராவில் நாகார்ஜுனகொண்டா இந்த புதிய கற்கால மக்கள் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவில் நாகார்ஜுனகொண்டா, கர்நாடகாவில் பிக்லிஹால், தமிழ்நாட்டில் சேலம், புதுக்கோட்டை, திருச்சி, திருநெல்வேலி மற்றும் நீலகிரியில் உள்ள தாண்டிக்குடி ஆகிய இடங்கள் தான் இந்த புதிய கற்கால மையங்கள் என்று கூறப்படுகிறது. புதிய கற்காலத்தை பற்றிய தொடக்க வேளாண்மை சான்றுகள் எங்கே காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்ரஹார். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம்பு கற்காலம். இந்த செம்பு கற்காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3000 முதல் கிமு 1500 வரை செம்பு கற்காலமாக பார்க்கப்படுகிறது. இப்போது இது பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து கொஸ்டின் வந்தால் மட்டும் நமக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படிக்கும் போதே எப்படி படிப்போம் அப்படின்னா பழைய கற்காலம் படிப்போம், இடைக்கற்காலம் படிப்போம், புதிய கற்காலம் படிப்போம், அடுத்து செம்பு கற்காலம் படிப்போம், அடுத்து இரும்பு காலம் படிப்போம். இது தொடர்ந்து படிச்சுனே வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை மொத்தம் அப்படியே தவிர்த்துட்டு நம்ம எக்ஸாமில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அது திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.
சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தோடு தொடர்புடையது? நம்ம படித்தது எப்படி படித்தோம், அடுத்தடுத்த காலம் படித்தோம். அப்போ நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருந்தது. நம்ம 4-5 காலம் பார்த்துருக்கோம். பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புது கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம், வேத காலம், இப்படி படிச்சுட்டு நம்ம அது படிக்கும்போது ஈஸியாக இருந்தது. நம்ம போயிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்க்கும்போது இப்போது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, செம்பு காலத்தோடு தொடர்புடைய நாகரிகம் எது, இல்லை சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம புதுசாக பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம படிக்கும்போது ஒரு கொஸ்டினோட அந்த ஆன்சரும் பொருத்தி பார்த்து இதை எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு நம்ம படித்தோம்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதன் மூலயமா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செம்பு. இது வரைக்கும் பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்காலம் பார்த்தோம். இதில் கற்கருவிகள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் முதல்ல எந்த உலோகத்தை மக்கள் பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு. ஓகேங்களா? புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு கற்காலமே. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் செம்பு காலத்தோடு தொடர்புடையது. செம்பு காலம் எந்த நாகரிகத்தோடு தொடர்புடையது? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் இந்த காலத்தை சார்ந்தது. அதாவது தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்ததுன்னா இந்த செம்பு காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்து இந்த கால பானைகள் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்தது. சரி, இப்படி கொஸ்டின் நம்ம படித்தது செம்பு கற்காலத்தில் பானைகள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். இது அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்குறேன்னா, கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் பானைகள் உள்ள காலம் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தான் 4-5 காலம் படித்து வச்சுருக்கல, இல்லை நம்ம எதை நோட் பண்ணுவோம்? செம்பு காலம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டின் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து செம்பு காலத்தில் முதல் கிராமமாக எது இருந்தது? மெக்ரகார். ஓகேங்களா? முதல் வேளாண் நகரமாக எது இருந்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுவும் மெக்ரகார் தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரும்பு காலம். இந்த இரும்பு காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 1500 முதல் கிமு 600 வரை. ஆல்ரெடி இது சம்மந்தமாக இப்போ இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு வர கிளாஸ் மூலியம் இந்த சம்மந்தமாக ரொம்ப விரிவாக ரொம்ப விளக்கமாக நான் பிஜிடிஆர்பியில் கொடுத்துட்ருக்கேன். இந்த யூஜி டாப்பிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் விளக்கம் இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம டிஎன் கரியர் சர்வீஸில் இதோட விளக்கம் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எக்ஸாமுக்கு தகுந்தபடி ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த இரும்பு காலத்தை இது எதை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு கற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் தான் இந்த இரும்பு காலம். ஓகேங்களா? வேதகால நாகரிகம் இந்த காலத்தை சார்ந்தது தான். செம்பு காலம் எப்படி சிந்து சமவெளியோட தொடர்பு உள்ளதோ அதே மாதிரி வேதகால நாகரிகம் இந்த இரும்பு காலத்தோட தொடர்புடையது. ஓகேங்களா? இரும்பு காலமும் பெருங்கல் காலமும் சமகாலமாக கூறப்படுகிறது. மெக்காலித் என்ற சொல்லுக்கு பெரிய கல் என்று பொருள். பெரிய கல் என்று அழைக்கப்படும் காலம் எது? இல்லை மெக்காலித்திக் என்று சொல்லுக்கு அறிமுகமான காலம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து மாலவம், தபதி சமவெளி, பலுச்சிஸ்தான் சமவெளி இந்த காலத்தில் தோன்றிய முக்கிய மையங்களாக சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து டெட்லேயும் இது இல்லை, இந்த சிந்து சமவெளி டாபிக் இல்லாத கொஸ்டின் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான எக்ஸாமுங்களை சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இல்லாத எக்ஸாமே கிடையாது. அது யூஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கம்பல்சரி சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து ஒரு கொஸ்டினாவது கேட்காம வாய்ப்பே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா அதனால் அதை பற்றி முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதில் கற்காலத்தை பார்த்துட்ருக்கோம். இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.